இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு கர்நாடகா வரையிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 6 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 23, 24 ஆகிய தேதிகளில் வறண்ட வானிலை நிலவுக்கான வாய்ப்பு தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலை என்பது வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு 2 to 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 21, 22 ஆகிய தேதிகளில் பெரிய மாற்றத்திற்கான எந்த வேறுபாடும் இல்லை எனவும் 18 to 22 வரையிலும் இயல்பு நிலையை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு கர்நாடகா வரையிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 6 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 23, 24 ஆகிய தேதிகளில் வறண்ட வானிலை நிலவுக்கான வாய்ப்பு தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலை என்பது வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு 2 to 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 21, 22 ஆகிய தேதிகளில் பெரிய மாற்றத்திற்கான எந்த வேறுபாடும் இல்லை எனவும் 18 to 22 வரையிலும் இயல்பு நிலையை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு கர்நாடகா வரையிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 6 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 23, 24 ஆகிய தேதிகளில் வறண்ட வானிலை நிலவுக்கான வாய்ப்பு தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலை என்பது வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு 2 to 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 21, 22 ஆகிய தேதிகளில் பெரிய மாற்றத்திற்கான எந்த வேறுபாடும் இல்லை எனவும் 18 to 22 வரையிலும் இயல்பு நிலையை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு கர்நாடகா வரையிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 6 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 23, 24 ஆகிய தேதிகளில் வறண்ட வானிலை நிலவுக்கான வாய்ப்பு தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலை என்பது வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு 2 to 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 21, 22 ஆகிய தேதிகளில் பெரிய மாற்றத்திற்கான எந்த வேறுபாடும் இல்லை எனவும் 18 to 22 வரையிலும் இயல்பு நிலையை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.